ஸோ அதிமுகவிற்கு எதிர்காலம் இல்லை. அண்ணாமலை மீண்டும் பாஜகவோடு இணைந்து செயல்படுவார். தொண்டர் வழக்கில் முன்னாடி சாராயங்காட்சின அமைச்சருடைய மகன்கள் பேரில் ஒரு 2000 கோடி, இப்படி பிஏக்கள் மட்டுமே 10,000 கோடிக்கு. ஆனால் தற்போதைய கல்வித்துறை அமைச்சர் மீதும் லஞ்ச புகாரெல்லாம் வந்துட்டு இருக்கதா. அறப்போர் ஜெயராமன் அவர்கள் 40 கம்ப்ளைண்ட் கொடுத்து 9 எஃப்ஐஆர் தான் போட்டிருக்காங்க. அவர் கொடுத்த எல்லாத்தையும் சேர்த்தா 75,000 கோடி ஊழல் வருகிறது. திருச்சி கிழக்கில் ஸ்டாலின் நின்றால் அவரை எதிர்த்து வைகோ நிற்க வைக்கப்படலாம். மோடி ஜெயிக்கிறது உத்தரப்பிரதேச ரிசல்ட் எல்லாம் சரியாக சொன்னவர் பிவிஆர் நரசிம்மராவ். அவர் சொன்னது விஜயுடைய நல்ல காலம் பிப்ரவரியோட முடிகிறது. அந்த டாக்டர் சொல்லி இருக்கிறது ஆண் குழந்தை பேரு, இவர் தூக்கி வைத்திருக்கிறது பெண் குழந்தை. ஸோ எல்லாமே. மைதர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அரசு கொடுத்த நிகழ்ச்சியில் நம்மிடையே இன்று அரசியல் விமர்சகர் தேவர்பி வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ கல்வித்துறை தான் ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்க முடியும். ஏன்னா ஏற்கனவே திமுக அரசாங்கம் கல்வித்துறை, மருத்துவம் இதுவே லஞ்சம் அதிகமாக குறைவடைந்தது. இப்போ திருப்பி தாவே காட்சி அதான் சுத்தம் செஞ்சிருவோம், நாங்கள் வாஷிங் மிஷின் வச்சுருவோம், எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. ஆனால் தற்போதைய கல்வித்துறை அமைச்சர் மீதும் லஞ்ச புகாரெல்லாம் வந்துட்டு இருக்கிறதா ஒரு செய்தி வந்துருக்குது. இது எந்த அளவுக்கு பண்ணலாம் சார்? இல்லை, அவர் பதவி ஏற்ற உடனேயே எங்கள் அம்மாவுக்கு வாடகைக்கு என்ன பண்ணுறேன்னு சொன்னார். பார்த்தா அவர் பேரில் ஒரு 50 பவுனும், ஒய்ஃப் பேரில் 50 பவுனு, ஒரு சின்ன ஒரு ஃப்ளாட் ஒன்று சென்னையில், அது இல்லாமல் 1 கோடிக்கு சொத்து வச்சுருக்காருன்னு ஸோ பொய் சொல்கிறதுல இவங்க எப்படிப்பட்டவர்கள்னு தெரியும். அவர் படித்ததே சாய்ராம் இன்ஜினியரிங் கல்லூரியில் பிஇ முடிக்காமல் அரியர்ஸ் வச்சுக்கிட்டு ஏதோ குவாலிஃபிகேஷன்லாம் போட்டார். பட் நேற்றைய தினம் கன்னியாகுமரியைச் சேர்ந்த ஒரு பெண்மணி தான் அரசு வேலை வாங்கி தருவதாக 8 லட்சம் கொடுத்தேன் அவருடைய மனைவியிடம் என்று சொல்லி அது புகார் போய் கொடுத்துருக்காரு. வீடியோ எக்ஸ்தலத்தில் பரவுதார். ஸோ இது நேரடியாக அது மனைவின்னு சொல்கிறாங்க. நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, இது ஒன்று மாத்திரம் இல்லை சார், எத்தனை எம்எல்ஏக்களை பற்றி எல்லாம் மந்திரிகள் பற்றி செய்தி வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மனித வளத்துறை மந்திரி போதை மருந்து இவர் என்றைக்கு ரன்னிங் பண்ணாரோ அன்றைக்கி அவருடைய வீடியோ வந்துச்சு. இப்போ நேற்றைக்கு அவர் பாங்காக்கில் ஒரு இது வருது. இன்னொன்று என்ன பண்ணுறாங்க, தாவே தரப்பில் நீங்கள் பழைய வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறாங்கன்றாங்க. இது தக் லைஃப்னா அவராக போட்ட வீடியோ. சரி, அவரே ரூபா நோட்டு மேலே, அதாவது 500 ரூபாய் நோட்டு மேலே செல்ஃபோன் மேலே தட்டுறது, அடுத்தது அதுக்கு இதை யூஸ் பண்ணியிருக்காரு, டெபிட் கார்டு. இது எல்லாமே அந்த பிசுபிசுக்கும் பொருள் ஒட்டாததுங்கிறது அந்த பயன்படுத்துபவர்களுக்கு தெரியும். ஒரு மாத்திரையை நீங்கள் உடச்சி காட்டினா உங்கள் ஃபோன் தான் உடையுமே தவிர ஃபோன் மேலே உடைக்க முடியாது. இன்னொன்று, அவருடைய பக்கத்தில் இருப்பது அவர் மனைவி இல்லை, வேறொருவர். ஒரு டாக்டர் வேற நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன்னு சொல்லியிருக்காரு. அந்த டாக்டர் சொல்லியிருக்கிறது ஆண் குழந்தை பேர், இவர் தூக்கி வைத்திருக்கிறது பெண் குழந்தை. ஸோ எல்லாமே மாற்றி மாற்றி இருக்குது. தற்போது வரும் செய்தி ரொம்ப அளவுக்கு மீறி போவதால் இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி ஒரு உளவுத்துறையை வச்சு இல்லை சார், அவரை பொறுத்த வரைக்கும் 2 பிரச்சனை சார். ஒன்று, எலெக்ஷனுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட பெண் மற்றும் ஜன ஆரோக்கிய நிறுவனங்கள் அவர் வெளியில் வராமல் இருந்தால் அவருக்கு கிராஃப் ஏறிச்சு, வந்தால் குறைந்ததுங்கிறதுனால அட்டன் பண்ணல. இப்போ என்னன்னு சொன்னால் எலெக்ஷனுக்கு பிறகு எடுக்கப்பட்டதில் கடைசியாக வந்த 8% ஓட்டுக்கள் கடைசி ஒரு வாரம் பையன் சொன்னான், பேரன் சொன்னான், சரி இவர் கொடுப்பமே என்று போட்டவர்களில் பாதிக்கு மேல் இன்றைக்கி இருக்கிற கரண்ட் கட்டு பிரச்சனை இதில் போகுது. இப்போ வெளியில் வந்தால் அதில் 1-2 ஏறுதுன்னு சொல்லிட்டு இப்போ வெளியில் வரணும்னு சொல்லிட்டு தான் அவர் ஐபிஎல்ல இதுக்கு அந்த அன்னைக்கு இது போதை எதிர்க்கு, அதுக்கு அடுத்தது நேத்திக்கு இந்த இதுக்கு அது மாதிரி, அதுக்கடுத்து போலியோ சொட்டு ஞாயிற்றுக்கிழமை, இப்படி ஒன்றொன்றுக்காக வரார் சார். திமுக அதிமுகவில் ஒரு விஷயம் உண்டு சார். அதிமுககாரன் பஸ்ஸில் 2 பேரை எரிச்சாங்களா, இவங்க தினகரன் ஆஃபீஸில் 3 பேரை எரிப்பாங்க. இது மாதிரி இன்னைக்கு மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இருக்கு. ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடி அந்த ஊர் எம்எல்ஏ
கார்த்திக். அவருக்கு கார் வந்து ஒரு கான்ட்ராக்டர் வாங்கி கொடுக்க இவர் ஷோரூமில் போய் பிக்கப் பண்ணாராம். இல்லை சார், ஏற்கனவே பெண் அமைச்சரே வந்து ஒரு புகார் வந்து தாவேகா பெண் அமைச்சர் என்னப்பா டிரான்ஸ்ஃபர்லாம் வரீங்க சும்மா அதான் கையை தூக்கிட்டு வராதிங்க, லட்டா எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னதாக வந்துச்சு. இல்லை, இவர் ஷோரூம் போய் கார் எடுக்கிற வரை வந்து அது பரவி போக ஃப்ரெண்டுக்கு எடுத்து கொடுத்தேன்னு இப்போ மழுப்புறாராம். சரியா? இது வந்து தொடர்கிறது. இன்னொன்று, ஒரு முக்கியமான விஐபி அமைச்சருக்கு விஐபி அமைச்சருடைய நண்பர் அவர் எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு பெண்ணுக்குன்னு சொன்ன அந்த எம்எல்ஏ தொடர்பு இல்லை. இப்போ லாட்ரி பிஸ்னஸை ஒதுக்கிட்டாராம் தன்னோட லைனில். அதுக்கு பதிலாக ஒரு லாரி மண் போகணுன்னா தாமிரபரணியில் 300 ரூபா அவருக்கு கொடுத்தா தான் கொடுப்பாங்களாம். இப்படி மாற்றி மாற்றி வருகிறது. ஆட்சி நீங்க சொல்றது வரை இது திராவிட மாடல் 2.0 இல்லை, அதில் இரண்டாவது கருத்தே இல்லை சார். அது வந்து எப்போ திராவிடம் என் கண்ணுன்னு இவர் 2 கண்ணுன்னு சொல்ல ஒரு கண்ணுன்ட்டாரோ அதில் மாறல. அதை விட தீய சக்தி ஊழல் சக்தின்னு சொன்ன எல்லாரையும் போட்டு வாரிக்கிட்டு இருக்காரு. அதுலேயும் ஊழலில் உச்சம் தொட்ட புதுக்கோட்டை எம்ஆர் பாஸ்கர் நேற்று ரிசைன் பண்ணியிருக்காருன்னா அவர் பேரில் கல்குவாரி கேஸ் இருக்குது. அவர் பேரில் 100 கோடி நில அபகரிப்பு. விஜயபாஸ்கர் வந்தார் பாருங்க, அவர் மேலே வந்து இது குட்கா வழக்கெல்லாம் வேற இருக்குது. குட்கா இருக்குது. அதை தாண்டி அவருக்கு எப்படிப்பட்டவர்னு சொல்லுங்கள். அவர் வந்து நம்ம இதில் பல்லாவரத்தில் ஒரு பல்கலைக்கழகம் இருக்குதுங்களே, திரைப்படத்துறை தொடர் கொண்ட அந்த வேல்ஸ் குழுமம் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கணும்னு என்ஓசி கேட்டுறதுக்கு அவர் ஸ்வீட் பாக்ஸ்கள் நிறைய வாங்கினாராம். இதன் பேரில் டிவிஎஸ்சி வழக்கு போட்டிருந்துச்சு. ஆனால் வேல்ஸ் குழுமத்தை நோண்டிய பொழுது ஆர்த்தின்னு சொல்லி அவங்க மனைவி பேரில் ஒரு கம்பெனி ப்ராப்பர்ட்டியை G2க்கு விற்றுருக்காரு. அது நேரடியாக மாப்பிள்ளை சார் வரைக்கும் போகிறதுனால அந்த வழக்கை திமுகவே மூடிடுச்சு. ஸோ திமுகவில் சேர்ந்தால் நேரடியாக எஃப்ஐஆர்கள் க்ளோஸ் பண்ணப்படும். திமுக இருந்தவரை அது பார்க்கணும். ஏன்னா பிஜேபியில் சேர்ந்தால் வழக்குகள் மென்மையாகுமே தவிர க்ளோஸ் பண்ணுற வழக்கம் கிடையாது. திமுக குட்கா வழக்கை இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளைக்காக பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வைத்தியலிங்கம் வழக்கை க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ இப்படி மாற்றி மாற்றி போயிட்டுருக்கு சார். இப்போ நமக்கு வருகின்ற தகவல் இந்த 2 வெள்ளை அறிக்கைகள் போட்டதில் உங்களுக்கு கிடைத்திருக்கிற தகவல்கள் அத்தோடு அறப்போர் ஜெயராமன் அவர்கள் 40 கம்ப்ளைண்ட் கொடுத்து 9 எஃப்ஐஆர் தான் போட்டிருக்காங்க. அவர் கொடுத்த எல்லாத்தையும் சேர்த்தா 75,000 கோடி ஊழல் வருகிறது. ஸோ இதையெல்லாம் அனுப்பி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு லெட்டர் கொடுத்து நாங்கள் ஒரு எஸ்ஐடி போட்டு விசாரிக்கிறோம், அதற்கு மேற்பார்வைக்கு தற்போதைய அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி கொடுங்கன்னு இருக்கார். சரி, ஒன்று முன்னாள் முதலமைச்சருக்கு என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் 200க்கு மேலே தான் என் கவுண்ட்டுன்னாங்க. இன்றைக்கி அவர் எப்படி அழைக்கிறோம், எக்ஸ் கொளத்தூர் எம்எல்ஏங்கிறோம். ஸோ இனிமே தாவேக்கா அது போல் சும்மா இந்த எஃப்ஐஆரை போட்டுட்டு போனால் விரைவில் அவரும் எக்ஸ் பெரம்பூர் எம்எல்ஏ என்று அழைக்கும் நிலை வரலாம். ஸோ அதை ஒதுக்கணும்னு தான் அவர் முயற்சி செய்கிறார்னு பார்க்குறோம். அவர் போன வாரம் என்னாச்சுன்னா சிவகங்கை பகுதியைச் சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சருடைய பிஏ அவரை பற்றி ஒரு கடிதாசு வந்துச்சு. அதில் அவருக்கு 200 கோடி சொத்து இருக்குன்னு டேட்டாவோடு வர செக் பண்ண சொன்னால் எல்லாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதான். ஸோ இப்போ ஒரு பிஏக்கு இவ்வளோன்னா 32 அமைச்சர்கள் இருந்தாங்களேன்னு பார்த்தா ஒரு முக்கியமான 20 துறைகளை எடுத்தார்களாம். அதில் திருச்சியைச் சேர்ந்த ஒரு கோட்டை அரசர் அவருடைய தம்பி பேரில் 2000 கோடி, இன்னொருவர் ராணிப்பேட்டில் குண்டர் வழக்கில் முன்னாடி சாராயங்காய்ச்சின அமைச்சருடைய மகன்கள் பேரில் ஒரு 2000 கோடி. இப்படி பிஏக்கள் மட்டுமே 10,000 கோடிக்கு மேல் சேர்த்துருக்காங்களாம். ஸோ 12 முன்னாள் முக்கிய அமைச்சர்கள். நேற்றுக்கு இப்போ இது சிவசங்கர் பார்த்துருப்பீங்க, 100 கோடிக்கு மேலே இதுன்னு சொல்லி அவர் சொல்லுவார் சார். அப்புறம் அவரும் இருக்கிற ஃபோட்டோ வீடியோ எல்லாம் வந்தால் தானே சரி. இன்னைக்கு தெரியலன்னு சொன்னால் நாளைக்கு எல்லாம் போடுறாங்க, வழக்கு போடுறாங்க, எஃப்ஐஆர் போடுறாங்க, எல்லாம் ரேட்டு. இதெல்லாம் நடக்குமா இல்லை சும்மா பாவடா? அதுதான் நான் சொன்னேன். அப்படி நடக்கவில்லை என்றால் எக்ஸ் கொளத்தூர் எம்எல்ஏ மாதிரி எக்ஸ் பெரம்பூர் எம்எல்ஏன்னு ஆக முடியும். பட் இதையெல்லாம் தாண்டி பாலிடிக்ஸாக நேற்றைக்கு கடைசியாக ராஜினாமா பண்ணியிருக்கிற எம்ஆர் விஜயபாஸ்கர் உட்பட 7. இப்போ என்ன சிக்கல்னால் ஏற்கனவே 35 அமைச்சர், 35 தான் மேக்சிமம், 234ல் 15%. ஸோ இன்னும் அதிகபட்சம் ஒரு சீட்டு வேணால் சேர்க்கலாம், 24ன்னு எடுத்துக்கிட்டா. ஸோ இப்போ கில்லி சரத் இன்னும் 1-2 பேர் ராஜினாமா செய்தால்
அந்த இடத்தை, ஏன்னா இப்போ சிவி சண்முகம் அடுத்த ஓரிரு நாள்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு 10லேருந்து 12 வந்துருச்சுன்னா 107, இன்னும் 12 வந்தால் 119, 117 மெஜாரிட்டி. ஸோ 7, இன்னும் ஒரு 5 பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது சிவி சண்முகம் வருவார் என்று சொல்லப்படுகிறது. பட் அவருக்கு டெல்லி பிரதிநிதி கேட்டார், ஏற்கனவே இவர் போட்டார் தன்னுடைய இவர். ஸோ இன்னும் அதில் 3 திமுக எம்எல்ஏக்கள் இன்னும் 2 நாட்களில் தெரியும்னு ஒன்று ஓடப்படுது. அதாவது இதை பண்ணுறாங்கன்னு ஒன்று வேலு 12 தாவேகா எம்எல்ஏக்களை டார்கெட் பண்ணாரா, அதனால தான் அவருக்கு அன்றைக்கி ரைடு போச்சான். ஸோ இன்னும் 2 அதிமுக எம்எல்ஏக்களும் 3 திமுக எம்எல்ஏக்களும் அடுத்த 2-3 நாட்களில் வரும். ஸோ 12 வந்து 12ஐயும் விசிலில் ஜெயிக்க வச்சுட்டா 119 தனியாக வந்துடும். பட் இவர் மெஜாரிட்டி இருந்தாலும் கூட்டணி யாரையும் விடுற மாதிரி இல்லை. விசிகா மட்டும் அமைச்சர்கள் வந்து பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை இருக்குன்ட்டு இப்போ ரிசைன்மெண்ட் எல்லாம் வராங்கல்ல, இவங்களே எப்படி அக்காமடேட் பண்ணக்கூடாது? இல்லை, அவங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் தான். பழைய முக்கியமான ஆட்களை தவிர இதெல்லாம் ஸ்வீட் பாக்ஸ் தான். அந்த முதல் 4 பேருக்கும் அவங்க ஏற்கனவே வழக்கு நேற்றுக்கு ஹைகோர்ட்டில் தமிழக அரசின் சார்பாக இன்னும் முடிவெடுக்கவில்லை அவங்க அப்படின்னு சொல்லிட்டா, அவங்க இது கொறடா உத்தரவை மீறி ஓட்டு போட்டார்கள் என்பதை தாவேகா ஒத்துக்கொண்டு விட்டதுன்னு அர்த்தம். ஏன்னா அதை இன்னும் பரிசீலிக்கிறார்னு. ஸோ அவங்கள நிற்க வைக்க முடியாது. முதல் 4 பேர், ஏன்னா மற்றவங்கெல்லாம் மன்னிப்பு வாங்கிட்டாங்க. விஜயபாஸ்கராக இருக்கட்டும், 2 விஜயபாஸ்கர் உட்பட மன்னிப்பு அந்த கொடுத்ததில் அவங்க தப்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த 4 பேருக்கு ஸ்வீட் பாக்ஸோடு முடிகிறது. சோஃபாவோ என்ன போச்சோ அதோட சரி. இந்த 2 பேருக்கும் 2-3 வேறு வேலை கொடுத்துருக்காங்களாம். யூனியனில் தேவர் ஸ்ட்ராங். ஸோ யூனியன்களை பொதுத்துறை, தமிழக பொதுத்துறை யூனியன்கள் எம்எல்சிக்கு அது முழுக்க கொண்டு வரணும். இவர்களுக்கு இங்கே 2 பேருக்கும் வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு தேதியில் வருகின்ற 7ஓட இன்னொரு 5 கொண்டு வந்து அதை ஜெயிக்கணும்னு பார்க்குறாங்க. ஒன்று திருச்சி கிழக்கில் ஸ்டாலினே நிற்க வைக்கணும்னு நேரு போட்டுக்கிட்டு இருக்கார். அப்படி ஸ்டாலின் நின்றால் அவரை எதிர்த்து வைகோ நிற்க வைக்கப்படலாம் விசில் சின்னத்தில் என்றும் சொல்கிறார்கள். சீமான் பொதுவாக முன்னாடி ஓடிச்சு. ஆனால் முந்தானத்துக்கு அவர் சொல்லிட்டார், நான் எப்பயுமே ரூபா கொடுத்தா ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு ஓட்ட பிரிப்பேன், அதனால் ஆர்லி நிப்பேன்டார். நான் அம்பாசமுத்திரத்தில் நிற்கிறனோ இல்லையோ ஆர்லி நிப்பேன்டார். ஸோ அப்போ தாவேகாவிற்கு பி டீமாக அவர் ஓட்டை பிரிக்கிற வேலையை செய்வார். இன்னொரு விஷயம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை மீது 100 கோடி ரூபாய் மான நஷ்ட வழக்கு போட்டாரு டிஆர் பாலு. இன்னைக்கு வாபஸ் வாங்கிட்டாரு. ஓகே, என்ன காரணம் சார்? சார், அவர் வழக்குக்கு வர்றப்பெல்லாம் கேட்குற கேள்விக்கு அவர் சொன்ன பதில்கள், ஐயா எந்த காரில் வந்தீங்க தெரியாது, அந்த கார் யாருது தெரியாது, நீங்கள் 2 கப்பல் வாங்கினீங்களே அதுக்கு யார் 10 கப்பல் இல்லை 10 இல்லை 2 தான், அந்த 2க்கு எப்படி கடமையாட்டியாக வாங்கினீங்களே யாருது தெரியாதையோ, உங்கள் மகன் கம்பெனி தான் தெரியாது, மகன் கம்பெனி 1 ரூபா கூட சேல்ஸ் பண்ணல, ஜிஎஸ்டி ரிட்டர்னே கொடுக்கல தெரியாது. ஸோ கேட்ட கேள்விகள், அவர் சொன்ன பதில்கள், அதோட தாண்டி அவர் சும்மா இருக்காமல் வாயை வச்சுக்கிட்டு நம்ம ரப்பர் வாய்கள் என சேனலில் பேசுகிறதெல்லாம் உன் பொண்டாட்டி பேர்லன்னு எதையோ பேச அதுக்கு வழக்கு போடுவேன்ட்டார். ஸோ வழக்கை மூடிட்டு போகிறது நல்லதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் கேட்குறப்ப தான் இந்த பக்கம் சபரீசன் நேற்றுக்கு புதுசாக நோட்டீஸ் போட்டிருக்காரு. ஆமாம், இல்லை மாப்பிள்ளைன்னு இல்லை, இல்லை, இது 32 அமைச்சர்கள் போன ஆட்சியில் இருந்ததில் 16 பேருடைய வசூலை இவரும் இன்னொரு 16 உதயநிதியும் பார்த்துக்கிட்டார்னு சொன்னாங்க. ஈபியில் 1,80,000 கோடி நஷ்டத்திற்கு மிக முக்கியமானது மாப்பிள்ளை சார்னு, இது 2க்கும் மன்னிப்பு கேட்கணும்னு இருக்காரு. ஐயா, அவருடைய கசின் பிரதர் பிரவீன் கணேஷ், அவர் பேரை போட்டு பார்த்தா ஒரு 12 கம்பெனியில் டைரக்டராக இருக்கார். 8 கம்பெனி எல்லாமே விண்மில்லு இல்லை சோலார் கனெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ முந்தானேத்திக்கு விஷ்ணுப்பா எலக்ட்ரிக்கல்ஸ்னு சொல்லி தேனியில் எனக்கு 42 கோடி ரூபா நான் இது வாட்டர் வாங்கி கொடுத்தேன், என்னுடைய பணம் கொடுக்கல, கேட்டார் சபரீசன் தம்பி அப்படின்னு மிரட்டுறாங்கன்னு வந்திருக்கு. ஸோ தெளிவாக விஜய் ஆட்சி ஒரு பக்கம் உதயநிதியை மாற்றத்துக்கு ரத்தீஷ் பெயரை KN நேரு வழக்கில் சேர்த்துருக்காங்க. இப்போ சபரீசன் தம்பி என்று அவரை ஒரு புகாரையே வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ ஏற்கனவே இவர் நேத்தைக்கு இடி வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்கில் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே 12 அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்குகள் இருக்குது. அதில் 3 பெரிய தலைவர்கள்னு சொன்னால் KKSSR, தங்கம் தென்னரசு, பொன்முடி, அந்த வழக்கு இப்போ ஸ்டே வாங்கியிருக்காங்க. ஸோ DVAC போன ஆட்சியில் அப்பீலே பண்ணல. இப்போ அந்த அப்பீல் இந்த அடுத்த வாரம் பண்ணப்படும். ஸோ ஜூலை மாதத்திற்குள் 12 முக்கியமான தலைவர்கள்
அவர்கள் வழக்குகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இது கரெக்டாக ஜூலையில் இது நடந்தால் ஆகஸ்ட் வாக்கில் இந்த தேர்தல்கள் வச்சாகணும். ஏன்னா ஜூன் 4 ரிசல்ட் வந்துச்சா, மே 4. ஸோ மே 4 ரிசல்ட் வந்தால் அவர் 7ஆம் தேதியோ 8ஆம் தேதியோ இதை ரிசைன் பண்ணார். அதுலேருந்து 6 மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொன்னால் நவம்பருக்குள்ளே முடிக்கணும். மழைக்காலங்கிறதுனால ஆகஸ்ட் எண்டு செப்டம்பருக்குள்ளே வந்துடும். ஸோ ஜூலை எண்டுக்குள்ளே இந்த எஸ்ஐடி ஒன்று ஃபார்ம் பண்ணி இந்த கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேலே ஊழல் அப்படிங்கிறது. அதே மாதிரி கனிம வளத்துறையில் ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது அப்பாவும் திமுக அந்த எம்பி அன்றைக்கி ஞான திரவியம் கலெக்டரை பிடிச்சி சட்டையை பிடிக்காத குறையாக ஏன் முல்லை இண்டஸ்ட்ரியே மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்னா, சார் ஏற்கனவே பண்ணி 27 குவாரியில் 750 கோடிக்கு அடிஷ்னலாக எடுத்திருக்காங்கன்னு கமிட்டி கொடுத்து 250 கோடி ஃபைன் போட்டிருக்கு. அவங்க கட்டினா தான் திறக்கலான்னா அடுத்த நாளே என்ன பண்ணுறாங்க, ஐஏஎஸ் அதிகாரியை மாற்றி உமாகாந்தன்கிறவரை போட்டு 228 கோடி ரூபாய் ஃபைனை 13 கோடியாக குறைச்சி அதையும் இஎம்ஐயாக மாற்றிட்டாங்க. இப்போ ஹைகோர்ட் போன வாரம் அந்த குறைச்சது செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது போல் கோயம்புத்தூரில் ஒரு வழக்கு இருக்குது, இன்னும் மற்றதில் இருக்குது. ஸோ இவங்க திமுக ஆட்சி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா குவாரியும் 2014 முதலாக 26 வரை கணக்கு மீறி சட்டவிரோதமாக எடுத்ததை வரன்முறை செய்யறதுக்கு 15 ரூபா டன்னுக்கு கட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 20,000 30,000 கோடிக்கு பதிலாக கஜானாக்கு 750 கோடி வரணும். அப்போ பேக்கெட்டுக்கு எங்கே போயிருக்குன்னு தெரிஞ்சிருக்குமா? ஸோ இதிலும் வழக்கு போட்டாங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் பணம் வரும், இன்னொரு பக்கம் திமுக வசமாக இன்னொரு விஷயம் சார், அண்ணாமலையை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது திடீர்னு ஒரு பெரிய சைலண்ட் போட்டு போயிட்டாங்க. எந்த விதமான 50 லட்சம்னாரு, இப்போ 18 லட்சத்தை தாண்ட மாட்டேங்குது. இப்படிலாம் இருக்கும்போது கொஞ்சம் எல்லாம் ஆதரவாளர்லாம் கொஞ்சம் ஆஃப் ஆகிட்டாங்க. இன்னைக்கு இந்த டிஆர் போர்டு நிகழ்வு பார்த்தோம், உடனே எல்லாம் பரபரப்பாக போய் விளைஞர்கள்லாம் பரபரப்பாக கொஞ்சம் வெற்றி பெற்று விட்டா அண்ணாமலைன்ற விஷயங்களை பதிவு செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸோ அண்ணாமலையோட அடுத்த எப்படி இருக்கு சார்? இல்லை, எனக்கு வந்த தகவல் ஜூலை 15 ஒரு மீட்டிங் ஒன்று போட்டுட்டு ஏதோ அவருடைய இது மாத்திரம் பண்ணிவிட்டு ஆகஸ்ட் 15 கட்சி ஆரம்பிச்சிட போகிறார் அப்படின்னு வந்துச்சு. பட் நம்ம ரசிகர்களுக்கு பிடிக்கும்னா ஒரு ஜோதிடரை சொல்லிடுவோம். அமெரிக்காவில் ஐடி தொழில் செய்பவர் பார்ட் டைமாக அப்படி பொழுதுபோக்காக பார்த்து 2014, 19, 21 24 வரை மோடி ஜெயிக்கிறது உத்தரப்பிரதேச ரிசல்ட் எல்லாம் சரியாக சொன்னவர் பிவிஆர் நரசிம்மராவ். அவர் சொன்னது விஜயுடைய நல்ல காலம் பிப்ரவரியோட முடிகிறது, வரும் 27 பிப்ரவரியோடு முடிகிறது. அதன் பிறகு அவர் அரசியலில் இருப்பார், ஆனால் எதிர்க்கட்சிக்கு போகலாம். அப்படி பிப்ரவரியை தாண்டினா 28 எண்டுக்குள்ளே அவர் ஆட்சி முடிஞ்சிடும். திமுகவிற்கு இனிமேல் வெற்றி வாய்ப்பு இல்லை. அதிமுக முடிந்து விட்டது. அவர் பாலிடிக்ஸையும் சேர்த்து பார்ப்பார். 60% ஜோதிடமும் 40% ஃபீல்டையும் பார்ப்பார். ஸோ அதிமுகவிற்கு எதிர்காலம் இல்லை. அண்ணாமலை மீண்டும் பாஜகவோடு இணைந்து செயல்படுவார். கட்சியில் சேருவாரா கூட்டணியான்னு தெரியாது. ஆனால் 28க்கு பிறகு தமிழகத்தில் ஒரு புதிய முதலமைச்சர் 10 வருடங்கள் வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. 2028 எண்டுக்குள்ள நவம்பருக்குள்ள ஒரு புதிய முதலமைச்சர், அவர் 10 வருடம் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ அதன்படியாக பார்த்தால் விஜய்க்கு பெரிய எதிர்காலம் இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் தற்போது ஒரு பக்கம் இந்த இடைத்தேர்தலை ஜெயிக்கணும், ரெண்டாவது கார்ப்பரேஷன் தேர்தல். ஏற்கனவே ஆதவ் சொல்லியிருப்பார், வருகின்ற 20 முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷனில் 1 ஜெயிச்சு காட்டு அப்படின்னு சேலஞ்ச் கொடுத்துருக்காரு. அதில் ஜெயித்தால் பிப்ரவரியில் மீண்டும் எலெக்ஷனை சட்டசபையை கலைச்சிட்டு எலெக்ஷன் வைக்கலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா இது ஏற்கனவே 35 ஒரு 4-5 போச்சுன்னா கூட 30, காங்கிரஸ் ஒரு 5-6, முஸ்லீம் லீக் சேர்ந்ததுனால முஸ்லீம்களில் போன முறை 50லேருந்து 60 வந்தது, இப்போ 100% வந்தது என்றால் 40 தொட்டுச்சுன்னா அவங்க 2 பேர் தனித்தனியாக நின்னா. திமுக கூட்டணியோடு 27 தான் வாங்குச்சு, அதிமுக என்டிஏ கூட்டணியோடு 23. இப்போ கூட்டணி போக இவங்க 2 பேரும் 20 சராசரி, ஒருத்தர் 22 ஒருத்தர் 18னே வச்சுக்கோங்க. போனால் இவர் 40னா டபுள், ஆல்மோஸ்ட் 20க்கு 19 ஜெயிக்க முடியும். அடுத்து எலெக்ஷனையும் ஜெயிக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கார். ஸோ இப்போதைக்கு இவருக்கு மிகப்பெரிய இன்னொன்று இவர் கொடுத்துள்ள ப்ராமிஸ்கள். இன்னொன்று நம்ம விசிகா முதல்ல இதை தப்புன்னாரு, அதுக்கு பேர் என்ன, நேற்றைக்கு கூட்டணி இழுக்கிறதும் எம்எல்ஏ ராஜினாமா பண்ணி ஜெயிக்கிறது தப்புன்னு இருக்காரு. அந்த தாய்மாமன் சீரை அந்த பணத்தை ஹாஸ்பிட்டலில் கட்டுன்னு. ஸோ அவர் கூட்டணியிலிருந்து விலகுவார் என்பது போன்ற சமிகைகள். இல்லை, 1 இயர்ஸ் ரிசைன் பண்ணால் செல்லாது, 3இல் 2 பங்கு வேணும். ஸோ இழுத்தால் அப்போ அவர் அந்த இன்னொருவர் காங்கிரஸ்காரர் தான்.
ஸோ அந்த காட்டுமன்னார் கோயில் எம்எல்ஏ அவரையும் சேர்த்து இழுத்தா தான் முடியும். ஆமாம், அவரையும் சேர்த்து ஜோதிமணியும் சேர்த்து இழுத்தா தான் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செல்லும். இல்லாட்டி வன்னியரசு மாத்திரம் ரிசைன் பண்ண. ஆனால் வன்னியரசு வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் வந்து யூதாஸ் காரியோத்துனாரு, அவர் ஆர்எஸ்எஸ்ஸின் மகன்னாரு. ஸோ ஆர்எஸ்எஸ் மகன் கூடயும் யூதாஸ் காரியோத்தோடையும் இவங்க சேர்ந்து பணியாற்றுகிறார்கள். நீங்கள் கேட்டதுக்கு ஜோதிமணியும் ரெடின்னு சொல்கிறாங்க, அது வரலாம். ஆனால் இவங்க 2 பேர் போனால் நாங்கள் 4 பேர் ரெடின்னு சொல்லி ராம்தாஸை ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் சந்தித்து விட்டார். அதனால அதுவும் ஆல்டர்னேட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வருகின்றதை பார்த்தால் இவருக்கு இன்னும் இந்த ஏதாவது ஒரு ஸ்கீம், பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இதுலேயும் ரூட் பஸ்லேயும் ஏதோ பிங்க் பஸ் அடிச்சு போகிறத மாதிரி ஏதோ ஒரு இன்னொன்று கொடுத்த மாதிரி. ஏன்னா 2500 மாதமோ அல்லது சிலிண்டரோ கொடுக்க முடியாது. ஸோ இது எதையாவது ஒன்று சொல்லிவிட்டு எலெக்ஷனை கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க. பட் இதை விட கேவியட்டை எல்லா அமைச்சர்கள் மீதும் வழக்குகள், ஒரு சில கைதுகள். நமக்கு வருகின்ற தகவல் படியாக பட்ஜெட் வந்து ஜூலை 10ஆம் தேதி வாக்குலன்னு பிளான் பண்ணியிருக்காங்க, செகண்ட் வீக்கு. அதுக்கு முன்னாடி கரூர் போயிட்டு வர்றார். அதற்கு முன்பாக குறைந்தபட்சம் செந்தில் பாலாஜியும் சேகர் பாபுவையும் ஏதோ ஒரு காரணத்தில் உள்ள தள்ளுறது, முடிஞ்சால் மேலும் சிலரையும் அழைப்பதாக. நேற்றுக்கு அமைச்சர் சிவசங்கர், முன்னாள் அமைச்சர் சிவசங்கரை சம்மனே கொடுத்துட்டாங்க. ஸோ இது போன்ற செயல்களும் வரலாம். அது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாலினின் நிலைமை மோசமாக இருக்குது, திமுக நிலைமை மோசமாக இருக்குது. ஜென்சின்னு ஒரு அமைப்பு அவங்க கூட சேர்ந்து அவங்க தேவையில்லாத விஷயங்களை போட்டு இன்னும் நெகட்டிவாக ஓட்டு போயிட்டு இருக்குது திமுகவுக்கு. ஸோ இப்போ திமுகவோட செயல்பாடு இப்போ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர போராட்டம். எதிர்கட்சியை தான் நாங்கள் ஆக்ரோஷமாக இருப்போம்னால தான் பொதுமக்கள் நீங்கள் எதிர்கட்சியாக இருங்க, ஆக்ரோஷமாக இருங்கன்னு சொல்லி பரிசீலிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆக்ரோஷமான எதிர்கட்சி திமுக எப்படி பார்க்குறீங்க? இது வந்து முதல்ல திமுக தன் தோல்விக்கு காரணத்தை, உண்மையான காரணத்தை புரிஞ்சுக்கணும். 4 பேர் தான் முக்கியம். அதிகாரிகளை விட்டுருங்க, அதிகாரிகள் அப்படிதாங்கிறது அவங்களுக்காகத்தான் பார்த்துப்பாங்க. பட் தலைமை, மகன், மாப்பிள்ளை, 4வதாக சேகர் பாபு சார். சென்னை ரீஜியனில் போன முறை 38 சீட்டில் மதுராந்தகம் தவிர 37 ஜெயிச்சிங்க. இந்த முறை 2 சேகர் பாபுவும் சேப்பாக்கம் 2011 ஜெயிச்ச சீட்டு தான். ஸோ அதுலேயும் ஒன்றும் இது 2011 கேப்டன் ப்ளஸ் இவங்க இருந்தப்போ சேப்பாக்கமும் குளத்தூர் மட்டும்தான் ஜெயிச்ச தொகுதி. ஸோ அதில் ஒன்றும் உதயநிதிக்கு அதில் ஒன்றும் இல்லை. இதை பொறுத்த வரைக்கும் துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 ஓட்டுக்கள் புதிய கள்ள ஓட்டுக்கள் சேர்த்தார், ஒரு பூத்துக்கு 50 என்று சினோரா அசோக் சொல்லி அதன் பிறகு சண்டை நடந்ததில் அந்த வழக்கு குவாஷ் கேட்டதை ஹைகோர்ட் தடுத்திருக்கு. ஸோ இப்போ அதை வைத்து கொண்டு சினோரா அசோக் ஆதாரம் கொடுத்தால் நான் சொன்னேன், இப்போ இதுக்கு முன்னாடி அவர் கைதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். திமுக இந்த 4 பேரில் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, அதாவது யூபி 2024 பாராளுமன்ற தேர்தலில் திமுக போல ஒரு பழைய கட்சி பலத்தில் வந்ததுன்னு சொன்னால் அகிலேஷ் யாதவ் என்ன பண்ணார்னா, அவர் யாதவ் கட்சிங்கிறத உடைக்கிறதுக்காக 5 சீட்டை தவிர 81 சீட்டில் அவர் கட்சியிலேருந்து ஒருத்தர் கூட யாதவ் நிற்கல, 5 தவிர. அதுக்கு முன்னாடி 40 பேர். அதுபோல் குடும்பத்தை ஒதுக்கி இவர் நான் ஒதுங்குகிறேன், தம்பி மாத்திரம் பார்த்துப்பார் இனிமே அப்படின்னு பார்த்தால் நேற்றுக்கு இவர் போட்ட வழக்கிலிருந்து எல்லாம் தெரிகிறது. இன்னும் அவர் முடிஞ்சால் அடுத்த முறை ராஜ்யசபா எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ இதுக்கோ, ஏன்னா மாமனாருக்கு பதவி இல்லாமல் மதிக்கலைன்னு பார்த்ததுனால அவர் நேரடியாக அடுத்து வரும் பதவியை எடுக்க தயாராக இருக்கிறார். ஸோ இதை பண்ண திமுகவின் வீழ்ச்சி தொடரும். நான் சொன்ன மாதிரி அந்த ஜோதிடரும் திமுக மீண்டும் பதவியில் வருவதற்கு வாய்ப்பில்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ திமுக என்றைக்குமே எதிர்கட்சியாக நல்லா செயல்படும் சார். ஆனால் ஆளும் கட்சியாக, அதாவது திமுக என்ன தப்பை பண்ணிச்சோ அதே தப்பை தாவேகா பண்ணுது, ரீல்ஸாக பீலா விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ திமுக நீங்கள் 5 வருஷம் பண்ணதை மக்கள் மறக்க குறைந்தபட்சம் 5 வருஷம் ஆகும். ஸோ ஆளுங்கட்சியாக வந்தால் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பேசும். எதிர்கட்சியாக இருந்தால் நீங்கள் தப்பை சுண்டி காட்டலாம். நீங்கள் செஞ்ச அதே தப்பை திருப்பி செஞ்சீங்கன்னா, இப்போ நீங்கள் அரசு ஊழியர்களுக்கு ஓல்டு பென்ஷன் கொடுக்கல, இப்போ ஓல்டு பென்ஷன் நீங்கள் ஆதரவு கொடுத்தா மக்கள் நம்ப மாட்டாங்க. ஸோ திமுக எழுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் தாவேகா இன்னொன்று நல்ல விஷயங்களும் நிறைய பண்ணியிருக்கு. நேற்றைய தினம் ஒரு செய்தி, சென்னை மாநகராட்சி டெண்டரில் 8 டெண்டரில் 25% வரைக்கும் ரேட்டு குறைஞ்சிருக்கான். புதிய கான்ட்ராக்டர், அதாவது அவங்க சேகர் பாபுவும் பிடபிள்யூடி மற்றும் சென்னை கார்பரேஷனில் என்ன பண்ணிட்டாங்க, டெண்டரில் கலந்துக்கணும்னு சொன்னால் சைட் இன்ஜினியர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரணும். தட் மீன்ஸ் யாருக்கும் போட மாட்டாங்க, அவர் கிடைக்க மாட்டார். ஸோ அந்த இதெல்லாம் கண்டிஷனை மாற்றின உடனே புதிதாக 9 கான்ட்ராக்டர் போட்டதில் 8 பேர் 20% 25% குறைச்சிருக்காங்க.
அதனால தெளிவாக மாற்றங்கள் தெரியுது. டாஸ்மாகில் லீக்கேஜ், கனிம வளத்தில் 50,000 கோடி மிச்சம் பிடிக்க முடியும். நான் சொன்ன உங்கள் சேனலில் நேற்றைய தினம் லாரி ஓனரும் சொல்லியிருக்கார். இது 2ல் 1,00,000 கோடி இந்த கான்ட்ராக்டில் 30% குறைச்சால் கடனை குறைக்க முடியும். ஆனால் இந்த கட்சியை முதல் போட்டவர்கள் அதை அலோவ் பண்ணுவாங்களா, அதையும் பார்க்கணும். ஸோ திமுக அதிமுகவுக்கு பலமே திமுக செய்யும் தவறுகள். இப்போ தவேகாவும் அதே வழியில் போகுமா என்னங்கிறதான் பார்க்கணும். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.